ஒரு குருவின் மௌனமே 1000 தத்துவங்கள் கொடுக்கும். அவர் ஒரு சொல் சொன்னால் அது பிரபஞ்ச ரகசியங்களின் ஒரு சுருக்கமாக இருக்கும். அவர் சில வார்த்தைகள் சொன்னால் அது முக்காலத்தையும் உணர்த்தும் பரிபாஷையாக இருக்கும். அந்த குருவே ஒரு சொற்பொழிவை ஆற்றினால், ஒரு சிறப்புரை நிகழ்த்தினால், அருள் மொழிகளை வழங்கினால், அது இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் ஒரு நற்செய்தியாகும். ஆயினும் இது குழுவிற்கானது என்று எடுத்துக்கொள்ளாமல் ஒவ்வொருத்தரும் இது தனக்கான பரிபாஷை என்று மனதில் கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி செவிமடுத்து கேளுங்கள். இப்போது தவதாந்திரிக குரு பிரஜாபதி ரிஷியோகி அவர்களின் சிறப்புரை நிகழ்த்த ஐயாவை அன்புடன் அழைக்கின்றோம். குருவே சரணம். சிவாத்மன வணக்கம் நமஷி. உன்னதமான ஆத்மா அனைவருக்கும் என் ஆத்மார்த்தமான காலை இனிய வணக்கம். நான் முதல்ல ஒரு சில நன்றிகளை சொல்லணும். அதை நான் எழுந்து சொன்னாதான் நல்லா இருக்கும், அதனாலதான் எழுந்து சொல்றேன். பகவான் ஆதிகுரு சதாசிவன் ஓங்காரநாதரோட அவரோட அருளாலும், உபகுரு இந்த விழாவோட நாயகர் சித்தர்ஜை ஐயாவோட சூட்சும கருணையால் அவரோட அருளாலும், டாக்டர் மாயாவி பாலமுருகன் அவர்களோட வழிகாட்டுதலுடன் ஸ்தூலத்தில் வழிகாட்டக்கூடிய அவர்களோட அருளாலும், ஒரு தாயை போல் என்னை அரவணைத்து நல்வழிப்படுத்தி நல்ல நிலைக்கு கொண்டு சென்ற ஷெர்லின் சாந்தி அக்கா அவர்களுக்கும் என் ஆத்மார்த்தமான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே பல ஆன்மீக நிலையிலிருந்து வந்திருப்பீங்க. நிறைய பேருக்கு நிறைய ஆன்மீக கருத்துக்கள் தெரியும். நிறைய பேருக்கு நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிறைய விசேஷமான சில நிலைகள் உங்களுக்கு தெரியும். பயணிச்சிருக்கலாம், படிச்சிருக்கலாம், சில பேர் அனுபவம் பெற்றிருக்கலாம், சில பேர் படித்ததோட அந்த அறிவை மட்டும் வைத்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமது வாழ்க்கையில நாம எந்த நிலையில இருக்கோமோ அந்த நிலையை நாம் உணர்வதுதான் மிகப்பெரிய ஒரு வரம். அதுதான் ஆன்மீகம். தன்னை தெரிந்துக்காதவன், தன்னை உணராதவன் இந்த உலகத்துல எதையுமே உணர முடியாது. அதுதான் உண்மையான விஷயம். நம்ம சாஸ்திரத்துல நிறைய இருக்கு. என்ன சொல்ல போனா, யோக சக்தியில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக சக்தி எந்த மதத்தின் அடிப்படை சார்ந்தது கிடையாது. பிரபஞ்ச ஆற்றல். அந்த சக்தியை நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய உன்னதமான பல நிலைகளை நீங்க அடைவீங்க. அதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நான் எல்லார்ட்டையும் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நல்ல சாதனா பண்ணுங்க. சாதனால தான் நிறைய விஷயம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதனாவோட மிகப்பெரிய பலம் அதுதான். நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி நமக்குள்ள 5 கோஷங்கள் இருக்கிறதோ, நம்ம கிட்ட முதல்ல 5 கோஷங்கள் இருக்கிறதே முதல்ல நம்ம தெரியுமான்னு தெரியாது. நமக்குள்ள சக்கரங்கள் இருக்குது. 7 சக்கரங்கள் ஆதாரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. எண்ணற்ற சக்கரங்கள் இருக்கு. நான் பதஞ்சலி சொல்றதை நான் சொல்றேன், திருமூலர் சித்தர் சொன்னதை சொல்றேன். இந்த ஆதாரமா 6 சக்கரம், 7 பிரம்ம நிலைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இப்ப அந்த சக்கரமா எல்லாரும் சொல்றதுனால நானும் அதையும் சொல்றேன். எல்லாரும் சொல்றதுக்காக நான் சொல்லல, உணர்ந்ததை வச்சு உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? எல்லாரும் நான் படிச்சுட்டு நான் பேசுறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. என்னோட
நிலையை உணர்ந்துதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த விஷயத்தை நீங்க உணரணும். இந்த ஆதாரமா இருக்கக்கூடிய எல்லா சக்கரங்களும் 7 சக்கரங்களும் நம் சரீரத்தில் இல்லைங்கிறத மட்டும் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே நம்ம சரீரத்துக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது. நம்மளோட சூட்சும சரீரத்துல தான் இருக்கு. அப்போ 5 கோஷங்களாக பிரிக்கிறோம். நம்ம உணவை உட்கொண்டு நம்ம வாழக்கூடிய இந்த ஜீவன் வந்து அன்னமய கோஷம். நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடியது பிராணமய கோஷம். மூன்றாவது, இந்த அன்னமய கோஷமும் பிராணமய கோஷத்தை நம்மளால பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மனோமய கோஷம். இது 3வது கோஷங்கள். அதுக்கு அடுத்து 4வது விஞ்ஞானமய கோஷம். இறுதி ஆனந்தமய கோஷம். இந்த ஆனந்தமய கோஷத்துலதான் சமாதி நிலைத்திருக்க முடிய தன்மை நம்ம பெற முடியும். இப்ப நாம இந்த சரீரத்துல 5 கோஷங்கள் இருக்கு. சாதாரண மனிதனாகிய நம்ம அனைவருக்கும் 5 கோஷங்கள் இருக்குது உண்மை போல். இதுக்கு மேல உள்ள தெய்வங்கள் தேவதைகளுக்கு வந்து இந்த அன்னமய கோஷம் இருக்காது. அன்னமய கோஷம் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, நாம் கர்ம சரீரம் கொண்டு இங்க வந்திருக்கிறோம். அதனால நமக்கு இந்த அன்னத்தை உட்கொண்டுதான் நம்ம ஜீவித்தாக வேண்டும். எவ்வளவு சக்தி பெற்றிருந்தாலும் சரி, நீங்க தலகளா ஒரு விஷயத்தை மாற்றி அமைச்சாலும் சரி, உங்களுக்கு சரீரம் தேவை. சரி, சரீரம் இல்லாம நம்ம ஒரு பெரிய நிலையை அடைய முடியுமானா முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு பெர்த் எடுக்கணும். அது அகத்தியரா இருந்தாலும் சரி, இல்ல வேற யார் இருந்தாலும் சரி, பெரிய பெரிய யோகிகள், மகான்கள், ரிஷிகள், மிகப்பெரிய தாந்திர, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு தாயோட கர்ப்பகிரகத்தை தேர்ந்தெடுத்தாகணும். அதுக்கு எக்ஸாம்பிள் ராமர், கிருஷ்ணர். இந்த 2 பேருமே ஒரு தாயை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே, இங்க நாம நம்மளோட கர்ம வினை பயன் காரணமாக நாம பெருத்து எடுத்திருக்கோம். ஆனா அவதாரங்கள் அப்படி கிடையாது. இப்போ ராமரா இருக்கட்டும், கிருஷ்ணரா இருக்கட்டும், ஜீசஸா இருக்கட்டும், நபிகளாயகமா இருக்கட்டும், இவங்க யாரும் நார்மலான பெர்சன் கிடையாது. இவங்க எல்லாம் இறைவனின் ஆணையை ஏற்று சில வேலைகளை செய்ய வந்திருக்காங்க. நாம புரிந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது, அவ்வளவுதான். நம்ம புரியலன்னா கடைசி வரையும் புரிஞ்சுக்க முடியாது. மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி ஃபார்முலா தெரியலன்னா உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வர முடியாது. கொஸ்டினோட சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட கர்மா அப்படிங்கிறதுக்காக அவங்க கர்மாவை எடுத்துட்டு வர்றாங்க, நமக்கு வழிகாட்டுவதற்காக எடுத்துட்டு வர்றாங்க. ஆமா, நாம அப்படி கிடையாது. கர்மத்தை அணுவிக்காக வந்திருக்கோம். அதை நம்ம செய்த வினையின் காரணமாக நம்ம அதை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம். ஆனா எடுத்த பிறவியை உன்னதமா மாற்ற முடியுமா முடியாதாங்கிறது அதுக்கும் அந்த பிராப்தம் தான் முடிவு பண்ணுது. அதுக்கு அவங்க கர்ம வழிவிடணும். அதற்கு நிலை பெற்ற குரு கண்டிப்பா அவசியம். நிலை பெற்ற குருவோட அருள் எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ அன்றிலிருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ம வித்துல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். இல்லைன்னா அது வரை உங்களால அதுல இருந்து வெளியில வர முடியாது. நிறைய மந்திரங்கள் படிக்கலாம், நிறைய தியானம் பண்ணலாம், நிறைய சேவை செய்யலாம், நிறைய தொண்டு செய்யலாம். இது எல்லாம் நற்பயனை ஏற்படுத்தும். இது எல்லாமே என்ன பண்ணுவோம், உங்களோட நல்ல பயன். கர்மாங்கிறது ஒண்ணு கெட்டது கிடையாது, நல்லது இருக்கு, தீமை இருக்கு. நீங்க செய்யக்கூடிய வினையை பொறுத்துதான் அந்த கர்மாவும் செயல்படும். இப்ப நிறைய பேருக்கு நீங்க தொண்டு செய்யறீங்க, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் போடுறீங்க, நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் செய்தீங்கன்னா அந்த புண்ணிய பலனானது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அடுத்ததுல வந்து உங்களை ஒரு பெரிய ஒரு செல்வந்தரான வீட்டுல பிறக்க வைக்கலாம், வறுமையே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம், நோயற்ற வாழ்க்கை கொடுக்கலாம், நிம்மதி கொடுக்கலாம், பெரிய அந்தஸ்தான ஒரு போஸ்ட்ல உட்கார வைக்கலாம். இதெல்லாம் உங்களோட புண்ணிய கர்மா. ஆனா இந்த இப்படி செஞ்சா நமக்கு புண்ணிய கர்மத்தால இதை அனுபவிக்கிறோம். ஞானம் பெற முடியுமா, முக்தி பெற முடியுமானா அது நடக்காது. ஞானங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், நம்ம ரொம்ப பேருக்கு தெரியல. நிறைய இப்போ ஃபேமஸ் ஆகிருக்குல்ல தேடை ஓப்பன் பண்ற விஷயங்கள். தேடை ஓப்பன் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நான் அதை குறையாவும் நான் சொல்லலை, அதை நான் பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா மாற்ற விரும்பல. ஆனா உண்மையான விஷயம் சொல்றேன். திருமூலரை பத்தி கேள்விப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன். திருமூல சித்தர் 3000 வருடம் யோகத்துல இருந்தார். அழகா ஒரு கோர்ஸ் போயிருக்கலாம், விவரம் தெரியாம போய் ஒரு 3000 வருஷம் காட்டுல உட்காந்து ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு பாட்டு எழுதிட்டாரு. கொஞ்சம் இந்த காலத்துல டெக்னாலஜி வளர்ந்த காலத்துல அவர் பிறந்திருந்தாருன்னா ஒரு கோர்ஸ் ஒன் டைம் அட்டன் பண்ணி 3வது நான் ஓபன் பண்ணிட்டு அழகா ஒரு அத்தனை பாடலும் எழுதியிருக்கலாம். தப்பு பண்ணிட்டாரு, ஏன்னா அவருக்கு வந்து தெரியாம போச்சு. அதான் உண்மையா? அது உண்மை கிடையாது. உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு யோகியோட தன்மைங்கிறது உடனே ஒரு மனிதன் புரிதா மாறிட முடியாது. படித்தால் அறிவு வளர்த்துக்கலாம், நீ சாதனா செய்தால் உன்னோட ஞானத்தை வளர்த்துக்கலாம்.
படிக்கிறது நல்ல விஷயம் தான், ஆனா படிப்போட நிறுத்திடக்கூடாது. படிப்பை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நீங்க உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க ஸ்கூலோ காலேஜோ படிக்கும்போது நீங்க தியரிட்டிக்கல் எந்த அளவுக்கு இருக்கோ பிராக்டிக்கல் ஏன் வைக்கிறாங்க? அப்படியே தியரியை முடிச்சுட்டு அமைச்சிடலாம்ல. பிராக்டிக்கல் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில சூனியம் தான். சூனியம் நல்ல விஷயம் தான், அது ஆன்மீகத்துல, வாழ்க்கையில கிடையாது. வாழ்க்கையில நாம சில விஷயத்த நம்ம சாதிக்கிறோம். இப்ப ஏன் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நமக்கு தான் சக்தி இருக்கா? சக்தி இருந்தா எல்லாத்தையும் மாத்திடலாமே, ஏன் மாற்ற முடியல? ஓகே, நம்ம ஏன் நமக்குள்ள சக்தி இருக்கிறது நமக்கு உணர முடியல? இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்டாதான் தெரியும். பெரிய வார்த்தைகள் இருக்கு. நம்ம ஞானத்தை நோக்கி தானே பயணிக்கணும். ஞானத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு முன்னாடி சக்தின்னு ஒரு விஷயம் இருக்கு. சக்திக்கு முன்னாடி ரித்திகள் இருக்கு. இந்த ரித்திகளும் ரித்திகள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சித்தியானதான் சக்தி வரும். சக்தி சித்தியானதா அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு மார்க்க தரிசனங்கள் தெரியும். அஷ்டமா சித்தி பெற்றுட்டாலும், நல்லா தெரிஞ்சுங்க, அஷ்டமா சித்தி பெற்றுட்டாலும் நீங்க முக்தி பெற முடியாது. அஷ்டமா சித்தி பெரிய நிலைதான், இறைவனுக்கு நிகரான நிலைன்னு சொல்லுவாங்க. பட் அது நான் என்னை பொறுத்தளவு இணையான நிலை சொல்லிக்கலாம், ஆனா இறைவன் ஆயிட முடியாது. இறைவனோட தன்மை மிக பெருசு. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சக்தி பெற்றிருந்தா என்ன, எதை வேணாலும் செய்யலாம். இன்னொரு உலகத்தை கூட படைக்க முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆனா ஞானம் இருக்கும், கண்டிப்பா ஞானம் இருக்கும். அதற்காக நீ முக்தி பெற்றுவியா, சமாதி நிலை அடைஞ்சிருவேனா? அவளை பெற்று அவர்களுக்கு அது ஈஸி தான், கண்டிப்பா பெற முடியும் தான். ஆனாலும் அதற்கும் தெய்வீகத்துக்குமே சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. நீ பெற்ற சக்திக்கும் தெய்வீகத்துக்குமே சம்பந்தம் கிடையாது. டச் இருக்கு, ஏன்னா தெய்வ சக்தி இல்லாம எதையும் பண்ண முடியாது. ஆனால் அது முழுமையான தெய்வீகமானா அது கிடையாது. அதற்கு எக்ஸாம்பிள் வந்து பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாமி விவேகானந்தர்கிட்ட கூப்பிட்டு கேட்கிறார், நான் பெற்ற தசமகா வித்தியோட மொத்த சக்தியையும் அதை நான் கொடுக்குறேன். நல்லா தெரிஞ்சுக்கணும், தசமகா வித்தை வந்து ஏதோ புக்ல படிக்கிறதோ நெட்ல படிக்கிற விஷயத்த நான் சொல்லலை, நேரடியா அனுபவத்தை சொல்றேன். தசமகா வித்தை இருக்கக்கூடிய 10 தெய்வங்களும் உங்க முன்னாடி பிரசனமாகும். அதுதான் அதோட தன்மை. அப்போ அந்த தெய்வத்தோட அருளை முழுமையா பெற்ற அந்த பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாமி விவேகானந்தருக்கு கொடுக்கும்போது, நான் இதை எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, இதை வச்சுன்னா உலகத்தை ஆளலாம் அப்படிங்கிறாரு. நான் உலகத்தை இதனால தெய்வீகத்தை உணர முடியுமா, தெய்வ தரிசனம் பெற முடியுமா? முடியாதுன்ட்டாரு. இதை கூட நான் சொல்லல, பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்காரு. அவர் அந்த விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த சக்தி உன்னை பெரிய ஆளா காட்டும், மிகப்பெரிய ஆளா ஒரு அந்தஸ்துல உட்கார வைக்கும். நீ உலகத்துக்கு ராஜாவை மாறலாம். ஆனால் இதுக்கு நாள் நீ ஞானமோ இல்ல நீங்க ஒரு பெரிய ஒரு தெய்வீக தரிசனம் பெறணும்னா முடியாது அப்படிங்கிற. அப்ப எனக்கு அது தேவையில்லைன்ட்டார். ஏன்னா நல்ல குருக்கு நல்ல சீடர். சரி, அவரு யோகி, ஒரு சன்னியாசி, ஒரு துறவி, அவருக்கு வேணான்ட்டாரு. ஆனா நாம அப்படி வாழ முடியாதுல்ல. நம்ம மெட்டீரியல் லைஃப்ல இருக்கோம்ல, இப்ப நமக்கு தேவையில்லை. நம்ம எப்படிலாம் தேவைப்படும், நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு கண்டிப்பா சக்தி வேணும். நம்ம கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஆத்மா இருக்கு. ஆத்மா சக்தி இருக்கான்னா இருக்காது. பலமுறை நான் சொல்லியிருக்கேன், ஆத்ம சக்தி உள்ளவன் மட்டும்தான் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள முடியும். ஆத்ம சக்தி மட்டும்தான் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள முடியும். அந்த ஆத்ம சக்தி பெறனா முதல்ல உங்களோட யோக சக்தி இருக்கணும். இந்த யோக சக்தி அப்படிங்கிறது ரொம்பவே தெரியாது நமக்கு. இருக்குல்ல இந்த உடல், மனம், ஆத்மா, இதெல்லாம் ஒரு நிலையில இருந்து பெறக்கூடிய ஒரு ஆற்றல், சரிங்களா? அப்ப இப்பேற்பட்ட அந்த சக்தியை நிலை பெற்ற ஒரு குரு கிட்ட பெறும்போதுதான் இதெல்லாம் நீங்க அனுபவமா தெரிய முடியும். நீங்க எல்லாத்தையுமே நீங்க சுவாசிக்கிட்டு தான் இருக்கீங்க. சுவாசிப்பதால உங்களுக்கு குண்டலி சக்தி எழும்பாமா? எழும்பாது, அது வாய்ப்பு இல்லை. அந்த காற்றை ஒருவர் சுற்றி காட்டணும், அதுக்கு பேர் தான் குரு. குருங்கிறது இருளை அகற்றக்கூடிய நிலையில இருக்கக்கூடியது. அது வெறும் இருள மட்டும் கிடையாது, இந்த இருள கிடையாது, நம்ம கூட மாயையில் இருக்கக்கூடிய, அறியாமையில் இருக்கக்கூடிய அந்த நிலையை உணர்த்துவதற்கு அந்த குரு தேவைப்படுறார். அப்படிப்பட்ட குரு கிடைத்துட்டால் விட்டுறாதீங்க. எனக்கு கிடைச்சனால எனக்கு சாத்தியமாச்சு. நிறைய அனுபவங்களை என்னால வெளியில ரொம்ப பெருசா ஷேர் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, இது எனக்கும் என் குருநாதருக்கும் நான் தெய்வத்தோட பயணிக்கக்கூடிய அந்த யாத்திராவில் எங்களுக்குள்ள ஒரு பந்தம். சில தன்மைகளை என்னால் சொல்ல முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். நீங்க பிராண பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ரித்தி அப்படிங்கிற ஒரு சக்தி வரும். அது சக்தி கிடையாது, ரித்திகள் தான். அதை கொண்டே நிறைய நீங்க மயாஜல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல சாமியை பண்ணுவாங்கல்ல, அப்படி கையை காமிச்சா அப்படி சந்தனம் கொட்டும், எலுமிச்சம்பளம் வரும். இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? 2 விதத்துல எடுக்கலாம். ஒண்ணு, இந்த டாபிக் எடுக்கும்போது நீங்க யாரும் தப்பா அடிச்சுக்க கூடாது. அப்ப நான் அதை பண்றேன்னு நினைக்கிறேன். நான் அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரே வழி, இறைவனோட வழி மட்டும்தான். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, பண்ண முடியாமல்ல, அதை பண்ண தேவை கிடையாது.
இதை என்ன பண்ணலாம், 2 வகையில எடுக்க முடியும். ஒண்ணு உண்மையிலே அந்த சக்தி அந்த ரித்திகள் பெற்றிருந்தா வர முடியும், அது இயற்கை தான், இயற்கையில இருந்து எடுக்கக்கூடியதா. 2வது வகை இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா மூலிகை மைகளை வைத்து எடுக்கக்கூடியது. இதற்கும் தியானத்துக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதை உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஆமா, ஏன்னா அதை பத்தி பேசினா ஒரு டாபிக் பெருசா போகும். ஆனா உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்ல வரேன். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது சக்தி. சக்தி பெற்று விட்டால் ரித்திலே வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்ய வைக்கலாம், ஒரு காரியத்தை நிகழ்த்தலாம். ஆனால் ஒரு விதியை மாற்ற முடியுமானா முடியாது, அது ரித்திகளால முடியாது, சக்தினால கூட முடியாது. சக்திங்கிறது வீரியம். அப்ப நான் இந்த இடத்துல 2 விஷயம் உங்களுக்கு சொல்லணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வாமாச்சாரம் தாந்திரிகம், இன்னொன்னு தவம். இந்த 2மே வந்து பெரிய நிலை தான். அதுல வாமாச்சாரம் பெற்றுட்டீங்க, தசமகாவியத்துல ஒரு தெய்வத்தையும் நீங்க வந்து சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சக்தி பெற்றுட்டாலே போதும், உங்களால முடிக்க முடியாத காரியங்களே கிடையாது. 10 தேவி கூட துணை தேவையில்லை, ஒரு தேவியோட துணையை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். அப்படிப்பட்ட அந்த மகா சக்தி பெற்ற விஷயத்தை கூட நீங்க என்ன பண்ண முடியும், வீரியமா செயல்படுத்த முடியுமே தவிர விதியை மாற்ற முடியாது. உங்க கர்ம வட்டம் பிராப்த வட்டத்தை மீற முடியாது. எப்போ நீங்க அந்த கர்ம வட்டத்தை நீங்க உடைக்க முடியும்னா எல்லையற்ற பரம்பொருள், அந்த ஏகனாக இருக்கக்கூடிய அந்த அநேகன், அவனை நீ சரணடையும் போது தவம், அந்த தவம் எப்போ உங்களுக்குள்ள வருதோ அப்பதான் விதியை கிராஸ் பண்ண முடியும். அதுவரை விதியை கிராஸ் பண்ண முடியாது. விதியை கிராஸ் பண்ணணும்னா உங்ககிட்ட யோக அக்னி, யோக ஞானம் இருக்கணும். அந்த ஞானத்தை வச்சுதான் அதை சம்ஹாரம் பண்ண முடியும். அதனாலதான் வந்து தெய்வங்களை வந்து சம்ஹாரம் மூர்த்தின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா, எப்படி சிவனுக்கு வந்து அஷ்ட பைரவர் இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு வழிபாடு இருக்குது, அஷ்ட சாஸ்தா. கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல, கேள்விப்பட்டிருக்கலாம், கண்டிப்பா ஐயப்ப பக்தர்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆதிசங்கரர் சண்மத மார்க்கத்தை உருவாக்குனாரு. ஏன் சாஸ்தாவோட விஷயத்த வந்து அவர் பிரபலமா கொண்டு வரலன்னு தெரியுமா? ஏன்னா இந்த 6 மார்க்கத்துல ஒரு குறிப்பிட்ட லெவல்ல சில தவறுகள் செய்தால் மன்னிக்கப்படும். ஆனால் சாஸ்தாவோட வழிபாட்டுல மன்னிப்பே கிடையாது. அது ரொம்ப, அதனாலதான் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது நம்ம என்ன பண்றோம், கடுமையா விரதம் இருக்கிறோம், 48 நாள் முழுமையான பிரம்மச்சரியத்துல இருக்கிறோம். சாஸ்தாவோட குணம் ஆதி சாஸ்தா, சரிங்களா? அவரு தான் நிர்குலமான பிரம்மம் சொல்றாங்க. பிரம்மமா இருந்த எந்த ரூபமும் கிடையாது. ரூபம் எடுத்தால் அவரே வந்து திவ்ய ரூபத்துல இருக்கக்கூடிய சகுன பிரம்மத்துல வெளிப்படுறார். அப்போ அஷ்ட சாஸ்தாக்களை வந்து அஷ்ட சக்கரங்கள், நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்தவனே இருமுடி கட்டிட்டு போயிடுறோம். நல்லா தெரிஞ்சுங்க. இங்க திருநெல்வேலி பக்கத்துல சொரிமுத்தையனார் இருப்பாரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் மூலாதாரத்தின் முதல் சக்கரம். அவரை நீங்க முதல்ல சித்தி பண்ணணும். 2வது அச்சன் கோயில் சாஸ்தா, அவர் யாரு, நம்மளோட சுவாதிஷ்டானம். அப்புறம் மணிப்பூரகம், அதெல்லாம் மூலாதாரம் சித்தி பண்றதுக்கே வந்து உடனே சித்தி பண்ணலாம் நினைச்சிடாதீங்க, அதுவும் நம்ம வந்து பிராப்தம் இருக்கணும். அதுக்கு அடுத்த மணிப்புரம் ஆரியங்காவு சாஸ்தா, அவரை வந்து மணிப்புரத்துல அதுல வந்து சித்தி பண்ணணும். அப்புறம் குலத்துக்குலா அந்த சாஸ்தா அனகாதத்துல சித்தி பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எரிமேலி சாஸ்தா இருப்பாரு, அது விசுத்தி. அதுக்கப்புறம் காந்தமலை சாஸ்தா, பூர்வ மத்தி ஆக்ஞா. தர்ம சாஸ்தா கடைசியில போய் மேல போய் நம்மளுடைய எல்லா பந்தங்களையும் விட்டுட்டேன் இறைவா ஒன்ன போல் நான் ஒரு யோகின்ட்டு கடைசியா போய் உட்காரணும். சரி, ரைட்டு. இதுல 7 தானே வந்திருக்கு, 8 வரலையே, எப்படி அஷ்டசாஸ்தா? அதுதான் ஸ்டார்டிங்ல ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, மகா சாஸ்தா பரபிரம்ம சாஸ்தா. அந்த சாஸ்தா இவங்க எல்லாத்துக்கும் மேலான ஆதியான அனாதியான ஒரு ரூபம். எப்படி எம்பெருமான் சர்வேஸ்வரன் ஆதி அனாதி அற்று நிற்கிறாரோ அதே போல் இந்த ஆதி சாஸ்தாவும் அப்படிப்பட்டவரே, பூர்ண புஷ்கலவோட அமர்ந்திருக்கக்கூடிய தன்மையில இருப்பார். அவர்கிட்ட இருந்துதான் அத்தனை சாஸ்தாவும் வர்றாங்க. இந்த நிலைகளை நீங்க எப்போ நீங்க உணர்ந்து சபரிமலைக்கு போறீங்களோ அன்று நீங்க பிறவி மோட்சம், இதுக்கப்புறம் பிறவி இல்லை. அதான் அதோட தத்துவம். முதல்ல அடிப்படையில இருந்தே போகணும். எடுத்தவொடனே நீங்க சபரிமலைக்கு போகக்கூடாது. முதல்ல மூலாதாரத்தை டச் பண்ணிட்டு தான் அங்கிட்டு போகணும். இது எத்தனை பேர் தெரியும் தெரியாது, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதது இருந்தா தெரிஞ்சுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிராத சாஸ்தான ஒருத்தர் இருக்காரு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீன்னு நினைக்கிறேன். வேட்டைக்குருவன், வேட்டைக்காரன். அவரு ரொம்ப கோபக்காரும் கூட. எப்படி அஷ்டபைரவர் இருக்குங்களோ அதுல இது வந்து கேரள பரசுராம கஷேத்திரப்படி தாந்திரிக முறைப்படி நான் சொல்லக்கூடிய சாஸ்தா வழிமுறை. இந்த அஷ்ட சாஸ்தாக்கள், இந்த அஷ்ட சாஸ்தாவை ஒரு தன் தரிசனம் பண்றான் அப்படின்னா பாக்கியவான் புண்ணியவான் சொல்லப்படுறாங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் மூலாதாரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேல போங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, இந்த மூலாதாரம் எங்க இருக்கு, எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியுமானா அது சூட்சும சரீரத்தில் இருக்கு, நம்ம சரீரத்துல கிடையாது.
நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம், சக்கரங்கள் எல்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம உடம்புல தான் இருக்கு அப்படின்னா எல்லாருமே ஆப்ரேட் பண்ணி பார்த்துடலாம். அது சூட்சுமத்தில் இருக்கக்கூடிய தன்மை. இப்ப இந்த தன்மையை நீங்க உணரணும் அப்படின்னா முதல்ல உங்க நிலையை உணர்வதற்கான குருவோட அருள் பெறணும். அதான் குரு அருள் திருவுருளாக உங்களுக்கு மாறி நிற்கும். இந்த சாஸ்திரா விஷயத்தை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் ரிஷிகேஷ்ல யோகத்துல இருக்கும்போது ஒரு சின்ன அதிகாலை, நான் பிரம்மமுகத்துல தான் சில யோகா அபியாசம் பண்ணுவேன். அப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிறிய பையன் கருப்பு ஆடை கட்டிட்டு ஒரு தலையில வந்து பாத்தீங்கன்னா இருமுடி மாதிரி. அப்ப எனக்கு சாஸ்தாவை பத்தி எனக்கு பெருசா தெரியாது. அதுக்கப்புறமா அதை பெருசா நான் பயணிக்க ஆரம்பிச்சேன். வர்றாரு, வந்துட்டு வரும்போது ஒரு கர்ஜனையோட வருது, புலி சத்தத்தோட வருது. ஆனா வந்த இயல்பு ரெண்டுமே நிதர்சனமா வந்தது. நான் இருக்கிற இடம் புலி இருக்கிறனால சரி புலி இயல்பா வர்றதானே, நம்ம குகையில தானே உட்கார்ந்துருக்கோம் அப்படின்ற ஒரு சவுண்டு. ஒரு சிறுவனை பார்க்க முடியறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த சிறுவன் வந்து எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுற, என்னோட சாம்ராஜ்யத்தை நீ தெரிஞ்சுக்கணும் வா அப்படிங்கிற வைக்கிறார். நான் எங்க வரணும் அப்படின்னா இங்க இருந்து தெற்கு வா அப்படிங்கிறார். அப்புறமா பரசுராம சேத்திரத்தை காட்டுறாரு, அங்க இருக்கக்கூடிய காந்தமலைய உணர்த்துறாரு. முதல்ல என்னைய நீ தட்சிணா மார்க்கத்துல முதல்ல எடு, ரெண்டாவது வாமாச்சாரத்துல பிராக்டிஸ் பண்ண. அப்படின்னா வாமாச்சாரத்துல என் பகவான் ஓம்காரநாதரோட அருளால, உபகுரு சித்தர்ஜையோட அருளால உத்தன் பாபாஜிட்டு அதை கேட்கிறேன், இப்படி இருக்கு, அது எப்படி சாஸ்தானா என்ன, சாஸ்தா எப்படி? அப்ப அவர் சொல்றாரு விளக்கம். மும்மூர்த்தி இருக்காங்க, பிரம்மா விஷ்ணு ருத்ரன். இந்த மும்மூர்த்தியும் இந்த பல பிரம்மா இருக்காங்க, பல விஷ்ணு இருக்காங்க, பல ருத்ரன் இருக்காங்க. அதை நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆனா இந்த இப்ப பிரசண்டா இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த மும்மூர்த்தியும் ஆதி பராசக்தியை பார்த்து கேட்கிறாங்க. தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஆதி பராசக்தி வராங்க, கற்பக்கூடிய விஷயமா தவம் பண்றாங்க. ஆதி பராசக்தியை பார்க்கறாங்க. பார்க்கும்போது தாயே எங்களோட கடமை என்னன்னு கேட்கறாங்க. ஒருத்தர் படைக்கிறாரு, ஒருத்தர் காக்குறாரு, ஒருத்தர் சம்ஹாரம் பண்றாரு. ஆனால் இந்த 3 பேத்துக்குமே ஒரு கேள்வி இருந்தது. உங்கள் இருதயத்தில் வந்து ஒரு பிரகாசம் இருக்கே, எங்களால் பார்க்க முடியும் ஏன்னு கேட்கிறாங்க. யார் கேட்கிறா? இந்த மும்மூர்த்திகளும் கேட்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க எதையும் நான் சிறுமப்படுத்தல. நீங்க நான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சொன்னேன், நான் பரபிரம்மத்தை சொல்லல, விஷ்ணுங்கிற அந்த தத்துவத்தை சொல்லல, சிவம்ங்கிற அந்த தத்துவம் சொல்லல. சிவம், சிவன், ருத்ரன், மகேஸ்வரன் பிரிவு இருக்கு. அதனால வந்து என்னடா நம்ம சாஸ்தாக்கு நேரா கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. அந்தந்த நிலையில அவங்க பரம்பொருள் தத்துவம் தான். அதனால உங்களுக்கு சொல்றதா புரிய வைக்கிறேன். அப்போ அவர் கேட்கும்போது இதை நீ உணரணும், நீங்க மும்மூர்த்தியும் உணரணும்னா கற்பக்கூடிய வருஷம் நீங்க தவம் பண்ணணும் தாங்க. சரின்னு உட்காந்து தவம் பண்ணாங்க. தவம் பண்ணதுக்கு அப்புறம் நிர்குலமான இருக்கக்கூடிய அந்த பரபிரமமான ஆதி சாஸ்தா பிரசனமாகிறார். சாஸ்தா கட்டளையிடக்கூடிய சக்தி பெற்றவர், கட்டளையிடக்கூடிய தலைவன். அவரை தான் வந்து இவங்க பாக்குறாங்க. எங்களோட பொறுப்பு என்னன்னு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. இது ராஜராஜேஸ்வரி, இந்த சகல புவனத்தையும் உருவாக்கிய ராஜராஜேஸ்வரியோட இதய கமலத்தில் அமர்ந்திருக்கிறது சாஸ்தா. பார்வதி ஹிருதயானந்தே, அந்த வரியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா? சாஸ்தாவோட பாடல்ல இருந்தா பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த சாஸ்தாவை ஏன் பெருசா நம்ம வந்து இப்ப நம்ம மலைக்கு போறோம், ஆனா அவரோட தவ வாழ்க்கைக்கு போனோம்னா சாதாரண விஷயம் இல்லை. எப்படி நீங்க மாலை போட்டு போறீங்களோ அதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும். வாழ்க்கை ஃபுல்லா இருக்க நான் எதுக்கு ஆன்மீகத்துக்கு வரணும்? அதானே. சபரிமலைக்கு வந்து 40 நாள் போறவங்களே எங்களுக்கு பல தலை சுத்திருது. 40 நாள்ல கொஞ்சம் அதுலயுமே நிறைய விஷயத்த இறக்கிக்கிட்டோம். காலையில வந்து புகையிலை போட்டுக்கலாம், சாயங்காலம் மஞ்சள் தண்ணி குளிச்சிட்டோம்னா சாமி சொன்னா சரியா இருக்கணும். அப்படிலாம் கிடையாது. சாஸ்தா அதெல்லாம் பண்ண மாட்டாரு. அதனாலதான் சாஸ்தாவோட நிலை தெரியாம பேசிக்கிட்டு. சாஸ்தா கிட்ட அந்த 48 நாளுக்கு உண்மையா இருக்கணும். அப்ப 49 நாள் இருந்து தப்பு செய்யலாமா? இல்ல. 48 நாள் உண்மையா இருந்தா அது பழையிரும் சொல்ல வரேன். அப்புறம் 48க்கு அப்புறம் போயிட்டு இல்ல நான் யாரையும் புண்படுத்தல, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றீங்களா கேட்டுங்க. அதனாலதான் சாஸ்தாவோட நம்ம எப்படி சிவனாலயம் விஷ்ணு ஆலயத்துக்கு எங்கெல்லாம் இருக்கும், ஏன் சாஸ்தாவுக்கு கம்மியா இருக்காங்கன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். அவருக்குள்ளதான் நாராயணன் இருக்காரு, அவருக்குள்ளதான் ருத்ரன் இருக்காரு. கொடுக்கறதுல வந்து நாராயணன், எடுக்கிறதுல வந்து ருத்ரன். அதனாலதான் அவர்கிட்ட கவனமா இருக்கும்னு சொல்லுது. இந்த விஷயத்த பேசுறேன்னா நம்ம நிறைய விஷயங்கள் நமக்குள்ள இருக்குது, நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? வெறும் படிச்சு மட்டும் கிடையாது, தியரிட்டிக்கலா தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில நீங்க அனுபவ ரீதியா நீங்க பயணிக்கும் போது தான் தெரியும். அப்ப எனக்கு அந்த ரிஷிகேஷன் எனக்கு உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் நான் இருமுடி கட்டி நான் போனேன். நான் ப்ராப்பரா போகணும், இந்த தாந்திரியத்தெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் நான் ப்ராப்பரா போனேன். ஒவ்வொரு டைம் போகும்போது நான் முறையா என்ன செய்யணுமோ அந்த நான் பெரிய பாதையில போயிட்டு அவரோட தரிசனத்தை போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு திருப்தி இருந்தது. நம்ம நிலை இருந்தால் எங்க வேணுமாலும் இறைவன் வருவார். ஆனால் நம்மளோட கடமை அவரிடத்துக்கு போய் நம்ம சரணாகதி அடையும் போது இன்னும் மகிழ்வார் அப்படிங்கிறதா என்னோட உணர்வு.
இந்த விஷயத்துக்கெல்லாம் அடிப்படை என்னன்னா, முதல்ல நம்ம கிட்ட இந்த நிலையை உணர்வதற்கு பக்தி வரணும். முதல்ல வந்து நல்ல ஒரு பிராப்தம் இருக்கணும். திரும்ப சொல்றேன், நீங்க கற்பனையோட மட்டும் வாழ்ந்துடாதீங்க. கற்பனையோட வாழ்ந்துட்டீங்க, வாழ்க்கை ஃபுல்லா கனவு மாதிரி போயிடும். எப்படி கனவு மாதிரி போயிடும். கனவு காணும் அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, டாக்டர் அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, கனவு காண்றதும் நின்றாதீங்க, கனவை நினைவாக்கணும். தூங்கிக்கிட்டே சொல்ல முடியுமா, நான் ஒரு ஜோக்கர் கார் எடுத்துட்டேன், ஒரு 10 கோடியில் வீடு கட்டிட்டேன், ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ஒரு 100 கோடி இருக்குன்னு கனவுலேயே நீங்க இருந்தீங்கன்னா அது வந்துருமா? அதை நிஜமாக்கணும்ல. நிஜமாக்கணும்னா உங்கள்கிட்ட அந்த ஆற்றல் இருக்கணும். ஏன்னா ஆற்றலை பத்தி பேசுற நினைக்கிறீங்களா? நீங்க ஆற்றலை பத்தி பேச ஆள் இல்லை, அதனாலதான் ஆற்றலை பத்தி பேசுறேன். என்கிட்ட கேட்டது உண்டு, ஆற்றல்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு. உன்னோட கரண்ட்ல கை வச்சிருக்கியான்னு கேட்டிருக்கேன். கரண்ட்ல கை வச்சிருக்கியான்னு கேட்டா அதையே நமக்கு தெரிஞ்சு போய் வைப்பானே, தெரியாம கூட வச்சிருக்கேன், நான் வச்சிருக்கேன், எப்படி இருந்துச்சுன்னு திருப்பி அதில் வைக்க தோணாது. அந்த அளவுக்கு பவர் அதே தான் உனக்கிட்ட இருக்கு. உனக்குள்ள ஒரு கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு, அதை தட்டி எழுப்ப மறந்துட்ட. அதனால முதல்ல நீ அதை தட்டி எழுப்பு. அதுக்கு உண்மையான நிலை இருக்கணும், பிராப்தம் இருக்கணும். இந்த பிராப்தம்லாம் இருந்தாதான் சாத்தியம். எனக்கு அது தோணுச்சு, முற்பிறவி பிராப்தம் இருந்துச்சு, எனக்கு கிடைச்சிச்சு. கிடைச்சதை என்னோட வச்சுக்க நான் விரும்பல. உண்மை சொல்ல போனா நான் பிறருக்கு கொடுக்கணும் நான் விரும்பல. நான் காட்டுக்குள்ளதான் இருக்குன்னு விரும்பினேன். ஆனா என்னோட குரு என்னை அனுமதிக்கல. நாட்டில் உள்ள மக்களுக்கும் போய் கொடுன்னு சொன்னாரு. நான் கொடுக்கக்கூடிய யோக சக்தி, நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன்ல, நான் எப்போதும் ஒரு இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்றேன். நான் கொடுக்கக்கூடிய யோக சக்தியை சரியா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா யமனும் அஞ்சுவான். ஏன்னா நான் பல முறை மரணத்தை சந்திச்சவர், அது ஸ்தூலத்திலையும் சரி சூட்சுமத்திலையும் சரி. அதனாலதான் நான் தைரியமா உங்கள்கிட்ட சொல்றேன், சும்மா கிடையாது. நான் மிருகத்திலையும் சரி மனுஷன்டையும் சரி நேரடியாக நான் சந்திச்சிருக்கேன். சந்திச்சு வெளியில வந்திருக்கேன்னா பகவான் சிவசங்கரன் அந்த ஏக பரம்பொருள் அவரோட அருளால் நான் தச்சிருக்கேன். அதே மாதிரி அது மிருகமோ மனிதனோ இல்ல சூட்சுமத்தில் இருக்கக்கூடிய பல சக்திகளோ எல்லாத்திலிருந்து விளைவுனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய யோக சக்தி தான் அதற்கு காரணம். அப்ப யோக சக்தி உங்கள்ட்ட இருக்குன்னா ஆத்ம சக்தி இருக்குன்னா, ஆத்ம சக்தி இருந்துச்சுன்னா நீங்க பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள முடியும். இப்பெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏதாவது ஒரு சிவனையோ இல்ல பிரம்மாவையோ சொன்னா, சாமி இதெல்லாம் ஓல்டு மாடலா இருக்கு, பிரபஞ்சம் ட்ரெண்டா கொண்டு வந்துட்டாங்க, பிரபஞ்சமா பேசுங்க, பிரபஞ்சம் சொல்லி சொல்லி பழக்கிட்டாங்க, சரி பரவாயில்ல ஏதோ ஒண்ணு. அதை நான் சொன்னா என்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிகுண பிரம்மம் சகுன பிரம்மன் 2ஆ பிரிக்கிறோம், சரிங்களா? இது சாஸ்திரத்திலே இருக்கு. நான் நிகுண பிரம்மத்துக்கு எந்த ரூபம் இல்லடா, இறைவனுக்கு எந்த உருவம் இல்லைன்னா எனக்கு சண்டைக்கு வர்றான். இறைவனுக்கு எந்த ரூபமும் கிடையாது, நிகுண பிரம்மம். சரி, அப்ப இறைவனுக்கு ரூபம் இல்லைங்கிறீங்களா? அப்ப நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்களா? நான் கண்டுபிடிக்கல, அங்க அத்வைதம் துவைதம் அதான் சொல்லுது, நீ போய் படிச்சுக்கோ. இறைவனுக்கு நேரடியா நீ பரபிரமங்கிற அந்த இறைவனுக்கு எந்த ரூபமும் கிடையாது. ஏகன், அதுக்கு அடுத்து இன்னொரு வர்றேன், கோபப்படாதீங்க. அநேகன், பல ரூபங்கள் நினைத்தால் எடுக்க முடியும். அவர் அதான் சகுன பிரம்மம். இதுக்குதான் வந்து கிருஷ்ண பரமாத்மா சகுன பிரம்மமா வந்து அவர் தான் நிர்குணமான நிகுண பிரம்மம். அப்படியே இருந்தா எதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, தன் வந்த பயன் என்னன்னு புரிஞ்சுக்க முடியாது அர்ஜுனனால. இங்க எல்லாருமே நம்ம எல்லாம் அர்ஜுனன் தான். ஆனால் நாம் அர்ஜுனன் மாதவனோட கலக்கணும் அப்படின்னா அந்த மாதவன் நிகுண பிரம்மத்தோட இருந்தா பத்தாது, சகுன பிரம்மமா இறங்கி வரணும். அதுதான் அவர் எப்போ ஒரு அனாதி சூட்சுமத்துல இருந்து ஸ்தூலத்துக்கு வரதும் கர்மா தேவை. கர்மா இல்லாம ஒண்ணும் பண்ணிட முடியாது. அப்ப அவரும் அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதனாலதான் அந்த டைம்ல கிருஷ்ணருக்கும் வேதனை இருந்துச்சு, ராமருக்கும் வேதனை இருந்துச்சு, நபிகளாய்க்கும் வேதனை இருந்துச்சு, ஜீசஸ்க்கு வேதனை இருந்துச்சு. ஏன்னா அந்த பாட்டம் எடுத்து வர்றாங்க. ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போனோம்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதனாலதான் எல்லாருமே வந்து போர் புரிய ஒரு காரணம் ஆயிடுச்சு. கிருஷ்ணரும் போர் புரிஞ்சார், ராமரும் போர் புரிஞ்சார், ஜீசஸ் மட்டும் புரியல, அவர் ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டாரு. ஆனா நபிகள் நாயகம் போர் புரிஞ்சார், அவர் விட்டு வைக்கல, பார்த்துக்கலாம் வா அப்படின்ட்டாரு. காரணம் என்ன? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை சரியாக செய்தார்கள். அதை வெளியில இருந்து பார்க்க நமக்கு அந்த அறிவு நுட்பம் எல்லாம் தெரியாது, மதிநுட்பம் நமக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த பகுத்தறிவுன்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுங்களா? பகுத்தறிவுனா என்ன? நீங்க அறிவாளி, மிகப்பெரிய அறிவாளி, உன்னோட அறிவு திறனை சரியாக பகுத்து பார்க்கணும். என்ன நம்ம என்ன பேசுறோம், நம்ம எங்கிருந்து அந்த நிலையை உணர்றோம், நமக்குள்ள என்ன இருக்கு எது இல்லை, இதெல்லாம் நம்ம உணர்வதற்கு தான் பகுத்தறிவு. இல்லைங்கிற ஒரு விஷயத்தை சொல்றது வந்து பகுத்தறிவு கிடையாது. ரொம்ப எதுவும் தப்பா நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க. பகுத்தறிவு ரொம்ப மிகப்பெரிய தேவை நம்ம எல்லாத்துக்கும். மந்திர ஜபம் பண்றோமா யோகம் பண்றோமா நமக்கு எப்ப தெரியும்? பகுத்தறிவுல தான் தெரியும். அதனாலதான் சொல்லக்கூடியது அறிவிலே மிக பெருசு பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு சரியா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு